தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எழும்பூர்ல கடல் இல்லைன்னு யார் சொன்னது? இங்க பாருங்க, அடடா என்ன மாதிரி கடல். கடல் வெறும் மனித கடலா இருக்கு. ஃபுல்லா கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் கடல் தான். இதெல்லாம் ஒரு டைலாக்னு எல்லா இடத்துலயும் வேற போட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம தளபதி வெளில வந்து பிரச்சாரம் பண்ணாலே நமக்கு வெற்றி நிச்சயம்தான். ஆனா என்ன, அவர் வந்து தொலை மாட்டாரு. அதுதான் பிரச்சனையா இருக்கு. அதை விடு. அதாவது நம்ம பசங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. என்னன்னு 2026ல நம்ம தான் நம்மங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. எதை வச்சு சொல்றேன்னா, கரூர்லயும் சரி விக்கிரவாண்டியிலயும் சரி தலைவர் வரத்துக்கு முத நாளே வந்து எல்லாரும் ஆரவாரமா காத்திருந்தாங்க, பாய போட்டு படுத்திருந்தாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் அன்னைக்கு எலெக்ஷன் பூத் அத சொல்லல, கோட்டர் போட்டு படுத்திருந்தாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு எலெக்ஷன் பூத்துல முத நாள் காலையிலே வந்து எல்லாம் படுக்க போறாங்க. எல்லாரும் ரெடியா இருந்துக்கங்க. அப்புறம் நாங்க எதுவும் பண்ண முடியாது. அங்க வந்து ஏன் படுத்தாங்கன்னு கேட்டா எங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கே அந்த ஐடியா இல்லடா, நீ ஏன் ஏத்தி விடுற அப்படின்னு நீ நினைக்கலாம். நான் ஏத்தி விடுவேன், எனக்கு அதான் வேணும். அங்க மிலிட்டரி மேன் எல்லாம் இருப்பாங்க, அடிச்சு துரத்திடுவாங்க. அது அவங்க தான் அடி வாங்குறாங்க, நானும் அடி வாங்குறேன். அது பிரச்சனை இல்லை. அதனால முத நாளே வந்து படுக்க போறாங்க. நீங்க எல்லாரும் பாருங்க, எல்லாரும் வந்து தலைவர் சொன்ன மாதிரி பச்சைக்குன்னு பட்டன் அழுத்த போறாங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது கள்ள ஓட்டுப்பா. இருங்க, ஏமா இன்ட்ராக்ட் பண்ற? அதாவது அதுக்கு முத நாளே போயிட்டு எல்லாரும் அந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா படுக்கிறதுக்கு அப்பதான் வசதியா இருக்கும். போகும்போது பாய் தலைவாணி எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. அடிச்சு துரத்துவாங்க. திமுக சதின்னு சொல்லுங்க, அடிச்சு துரத்துனா. புரியுதா? ஓகே, நன்றி, வணக்கம்.